முருகா சரணம். முருக பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் வேல்மாறலை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். ஏன்னா வேல்மாறலை பற்றி போட்டு நிறைய வீடியோ போட்டு நிறைய நாளாச்சு. அதுக்கு முன்னாடி வேல்மாறல் படிப்பீங்க அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் போய் வேல்மாறல் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். நம்மளோட வீடியோ பதிவுகளை முதன்முறையாக பார்க்குறதா இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்மளோட பதிவுகளில் எல்லாமே மிகச்சிறிய எளிய மந்திரங்கள், ஈஸியான மந்திரங்களை தான் நம்ம வீடியோஸ்லலாம் நிறைய சொல்லிட்டு வரேன். கண்டிப்பாக அதை பார்த்து நீங்களும் பலனடைங்க. இந்த வீடியோ பார்க்குற எல்லோருக்கும் முருகனுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கணும்னு நான் எம்பெருமான் முருகப்பெருமான மனசார வேண்டிக்கிறேன். வேல்மாறல் படிக்கும்போது முருகன் சில அறிகுறிகளை, அதாவது அவர் நம்ம கூட இருக்கிறங்கிறத சில செயல்களில் நமக்கு உணர்த்துவார். அப்போ நமக்கு புரிஞ்சிடும், ஓகே நம்ம படிக்கிறதுக்கு நமக்கு முருகன் நம்ம கூட இருக்காருங்கிறத நம்ம உணர்த்தும் போது அதற்குரிய சக்தி நம்மளுக்கு அதை புரிஞ்சுக்கிற தன்மையை முருகன் நம்மளுக்கு கொடுப்பாரு. நான் நிறைய பதிவுகள் வேல்மாறல் பாடல்களோட விளக்கம், அதுக்கப்புறம் அதை எப்படி பாராயணம் செய்யணும் அப்படின்னு நிறைய நான் வீடியோஸ் போட்டிருக்கேன். அதை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் பாருங்கள். வேல்மாறலில் வருகிற அந்த 16 பாடல் தான் அந்த வேல் வகுப்பில் வர்றது. ஆனால் அது வள்ளிமலை சுவாமிகள் 64 பாடல்களாக நமக்கு தொகுத்து கொடுத்துருப்பாங்க. அதில் ஒவ்வொரு பாடலுக்கும் ஒவ்வொரு சிறப்பு உண்டு. ஏன்னா நீங்கள் அதனால் இது தனியாக படித்தாலும் அதற்கு பலம் உண்டு. மொத்தமாக நீங்கள் படிக்கும்போது இன்னும் அதீத சக்தி அதுக்கு கிடைக்கும். ஏன்னா என்னோடய வாழ்க்கையில் வேல்மாறல் செய்யாத அற்புதங்களே இல்லை. இன்றைக்கி நான் இவ்வளோ உடல் சுகத்தோடு இருக்கேன்னா அந்த புக்கு எனக்கு மருந்தாக, நான் அந்த வேல்மாறலை நான் மருந்தாக நான் உபயோகித்தனால தான் என்னோடய உடல்நிலை இன்றைக்கி நல்லபடியாக இருக்குது. இன்றைக்கி நான் பேச முடியுது. ஏன்னா படுத்த படுக்கையாக இருந்தேன்னா, மாத்திரை சாப்பிட்டு ட்ரௌசியாக அப்படியே மயக்கத்திலே இருந்தேன்னா, இன்றைக்கி இவ்வளோ தெம்பாக இவ்வளோ வேலை பார்க்குறேன், இவ்வளோ வீட்டு வேலை செய்கிறேன், பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னா கண்டிப்பாக அதற்கு மிக முக்கிய காரணம் வேல்மாறலை தான் நான் சொல்லுவேன். வேல்மாறல் நான் ஃபஸ்ட் டைம் நான்வெஜ் சாப்பிடாம 21 டேஸ் தான் பண்ணேன். எனக்கு அந்த வேல்மாறல் படிக்கும்போதே எனக்கு அதனால் சில பிரச்சனைகளும் வந்தது. ஆனாலும் கடைசி நேரத்தில் அது மூலமாக எனக்கு முருகன் சில விஷயங்களை எனக்கு உணர்த்தினார். கடைசி நேரத்தில் உதவி பண்ணார். முருகன் கைவிடவே இல்லை. 2, 3 நிறைய அற்புதங்கள். அதில் ஒரு நாள் பார்த்திங்கன்னா, இந்த ஃபோட்டோ நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். இதில் ஒரு முக்கியமான ஒரு சின்ன இன்சிடெண்ட் மட்டும் நான் சொல்கிறேன். இது சாதாரண விஷயந்தான். ஆனால் எனக்கு முருகன் காட்டின ஒரு அறிகுறியாக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா நான் அந்த டைமில் ஃபஸ்ட்டு டைம் நான் 21 டேஸ் நான் பாராயணம் பண்ணும்போது என்னோடய பையனை நான் ஸ்கூலுக்கு கூப்பிட போவேன். போயிட்டு அங்கே கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். பையனை கூப்பிட்டுக்கிட்டு பொண்ணை வெயிட் பண்ணி கூட்டிகிட்டு வருவேன். அப்போது ஒரு 30 மினிட்ஸ் அந்த மாதிரி கிடைக்கும். அந்த டைமில் தான் நான் ரீட் பண்ணுவேன். அப்போ நான் ரீட் பண்ணி முடிச்சுட்டு அப்போது எனக்கு ஃபோன் மூலமாக ஒரு இஷ்யூ போயிட்டுருக்குது. அதை முடிச்சுட்டு நான் முருகா நீங்கள் எனக்கு கூட இருக்கீங்கன்னு எனக்கு இப்போ ஏதாவது எனக்கு ஒரு அறிகுறி காட்டுங்க அப்படின்னு நான் சொல்லிவிட்டு எதேச்சியாக நான் திரும்பி பார்க்குறேன். ஒரு மரத்தடியில் தான் நான் உட்காந்து படிச்சுட்டு இருந்தேன். என்னோடய பையன் கிரவுண்டில் விளாண்டுட்டு இருந்தான். அப்போ திரும்பி நான் பார்க்குறேன், மரத்தில் இந்த 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 மாதிரி பசங்க இப்படி பண்ணது ஒரு வேல் ஷேப்பில் இருந்து எனக்கு பார்த்தோன்னே உண்மையிலே கண்ணீர், என்ன சொல்கிறது, அவ்வளோ ஒரு சந்தோஷம் என் உடம்பெல்லாம் எனக்கு புல்லரிச்சிருச்சு. அப்போ இந்த மாதிரி உணர்த்தும் போது நம்ம தைரியமாக இருக்கலாம். ஒவ்வொரு பிரச்சனைகளும் நம்ம வரும்போது இந்த வேல்மாறலை கையில் எடுத்தோன்னா அந்த வேலே நமக்கு துணையாக நிற்கும். இது உடல் பிரச்சனை மட்டும் இல்லை, மனப்பிரச்சனை, கடன் பிரச்சனை, எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும், அடுத்தவங்களால் நமக்கு கஷ்டம், தொல்லை, அவமானம், என்னை வேதனைப்படுத்துகிறாங்க, என்னை கஷ்டப்படுத்துகிறாங்க, என்னை பற்றி புறம் பேசுகிறாங்க, என்னை ஏமாற்றிட்டாங்க அப்படின்னு எந்த விதமான பிரச்சனையாக இருந்தால் சரி, நீங்கள் இந்த வேல்மாறலில் வருகிற எந்த ஒரு பாடலையாவது நீங்கள் மனசார முருகனை நினச்சி நீங்கள் கண்டிப்பாக பாராயணம் பண்ணிங்கன்னா முருகன் உங்கள் கூடவே இருப்பார். அதை முக்கியமாக உணர்த்துவார். கண்டிப்பாக உணர்த்துவார். எனக்கும் உங்களுக்கும் என்னை போல்
வேல்மாறல் படித்து இது போல் அற்புதங்கள் நடந்ததுன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட்டில் வந்து எனக்கு டைப் பண்ணி சொல்லுங்கள். என்னோட நம்பருக்கு நீங்கள் இந்த மாதிரி உங்களோட அற்புதங்களை ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் மூலமாக. கண்டிப்பாக நம்மளோட சேனலில் நம்ம பதிவு பண்ணலாம். இந்த வீடியோ பார்க்குற ஒவ்வொருவருக்கும் முருகனுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். வேல்மாறலை படிங்க, வேதனையிலிருந்து விடுபடுங்க. கண்டிப்பாக முருகனுடைய அருள் கிடைக்கும். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓம் முருகாச்சரணம்.